நேற்றாட்டார அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள். தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இப்போ நம்ம இந்த வார பலன் பார்த்துடலாம். திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை பார்த்துருவோம். என்ன எனர்ஜியில் இருக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு இந்த வாரம்? என்ன எனர்ஜியில் இருக்க போகிறீங்க? ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்களா, இந்த வாரம் நீங்கள் என்ன எனர்ஜியில் இருப்பீங்க அப்படின்னா உண்மையை பேசுவீங்க. சரிங்களா, யாருக்குமே எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. கண்டிப்பாக இதுதான் உண்மை, நான் இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையை பேசுவீங்க. இந்த வாரம் உண்மையை பேசணும். கைடன்ஸில் பார்ப்போம். பட் ஸ்டில் நீங்கள் உண்மையை பேசிடுவீங்க. அது சில பேர்த்துக்கு கசப்பாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு சந்தோஷமாக இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. சரிங்களா, இதுதான் உண்மை, நான் இதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிடுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் குழப்பத்தில் இருந்திருக்கீங்க அப்படின்னு வைங்களேன், இவ்வளோ நாள் அந்த விஷயத்தில் இப்போ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஜாபு, பிஸ்னஸ், எதுவாகவே இருக்கட்டும், அது என்ன விஷயமாகவே இருக்கட்டும், இந்த வாரம் தெளிவு கிடச்சிடும். ஏன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து கிளாரிட்டி, ரியலைசேஷன், எபிஃபனி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்வோம். ஸோ அந்த மைண்டில் அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு கிடைக்க போகுது. ஏதாச்சும் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, கண்டிப்பாக இந்த வாரம் தெளிவு கிடச்சிரும். அப்புறம் இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னா ஒரு உண்மை தெரிய வரும். இப்போ ஒன்று வந்து நீங்கள் உண்மையை சொல்கிறது, இன்னொன்று வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிய வரும். யார் மூலியமாக தான் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும். இன்னொன்று என்னென்னா, அந்த ஒரு ரியலைசேஷன் சொல்கிறேன் இல்லையா, அதை உணர்றது. ஆக்சுவலி உணர்றது கப் செல்வம் இருந்தாலும் அந்த இப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். சில பேர் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். அந்த தியானத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும், மெடிடேஷனில். அப்படி இன்னும் சில பேருக்கு இப்போ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் ஏதாச்சும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் வெற்றியை எதிர்பார்க்குறீங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த வாரம் வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஏன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்வோம். ரொம்ப அழகான வாரமாக இருக்குது. சரிங்களா, நிறைய எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. ஸோ இது இங்கேயே வைக்கிறேன். ஓகே, எப்படி பொருந்தி வருது பாருங்களேன். அதுதான் யூனிவர்ஸுங்கிறது இல்லையா? இங்கே பாருங்கள், டவர் என்ன தெரியுங்களா, இங்கே வருது இல்லையா, இந்த லைட்னிங் தெரியுதா உங்களுக்கு? இந்த லைட்னிங்னா என்னது? இது தமிழில் மின்னல் வருது இல்லையா, அதுதான் உண்மை. சரிங்களா, ரொம்ப அழகாக பிறந்தது. இந்த உண்மை தெரிய வரும்போது ஒரு சில விஷயம் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டாம். சரிங்களா, எந்தெந்த விஷயங்கள், சில சமயம் மனிதர்கள்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்களேன், இந்த மின்னல் வந்து இந்த பில்டிங்கை இடித்து இந்த பாருங்கள், இந்த 2 பேர் விழுகிறாங்க வெளியில். ஏன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. சரிங்களா, அப்போது அதே மாதிரி பாருங்கள், இந்த 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 டவர் எப்படி இருக்குது? ஸ்கொயராக இருக்கா? அதில் கொண்டு போய் வட்டமாக இது கிரீடமாக போட்டால் அது எப்படி பொருந்தாது இல்லையா? ஸோ ஏதோ ஒரு உண்மை தெரிய வரும். அந்த உண்மை தெரிய வரும்போது மேபி கசப்பாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு அது இனிமையாக கூட இருக்கலாம், இனிப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா குயின் ஆஃப் கப்ஸ் வந்து அன்பு, லவ் இல்லையா? அதை பற்றி உண்மை, ஃபேமிலி பற்றி கூட இருக்கலாம். அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். சில பேர் உண்மையை சொல்லி சாரி கேட்கலாம், அதுக்காகவே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சில பேர்த்துக்கு குடும்பத்தில் இல்லைன்னா கல்யாண விஷயத்தில் ஏதோ ஒரு உண்மை தெரிய வரும். சரிங்களா, கல்யாண விஷயத்தில் யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா உங்ககிட்ட வந்து சாரி கேட்பாங்க. இப்படி தான் நடந்திருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் நான் சொல்லாமையே இருந்துட்டேன்.
சொல்லாமல் இருந்ததுக்கு சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன உண்மை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. குயின் ஆஃப் கப்ஸ் மாதிரி அவங்க இன்ஃபேக்ட் உணர்ச்சியை சொல்லவே மாட்டாங்க. அது வேறு விஷயம். இல்லை யாராவது குழந்தைங்கள பற்றின விஷயம், குழந்தைங்கள பற்றின உண்மை தெரிய வரலாம். என்ன நான் சொல்வேன் இல்லையா, குயின் ஆஃப் கப்ஸில் இங்கே 2 பாப்பாங்க இருக்குது பாருங்கள், குழந்தைங்க. குழந்தைங்க விஷயத்தில் உங்களுக்கு உண்மை ஏதாச்சும் தெரிய வரணும். ஐ மீன் குழந்தைங்க விஷயத்தில் இந்த சென்ஸ் குழந்தைங்கள பற்றின அப்படி சொல்ல வரல நான். குழந்தைங்கள இன்வால்வ் ஆகியிருக்காங்க. மேரேஜ், குழந்தைங்க இல்லையா, அதை பற்றின உண்மை தெரிய வரும். நான் இது இன்னும் இது முடிக்கலை. ஸோ இந்த 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 உண்மை தெரிய வரும்போது, ஏன்னா இந்த மின்னல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்லைட்டன்மெண்ட் எபிஃபனின்னு சொல்லுவோம். அப்போ இந்த உண்மை தெரிய வரும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களை விட்டு போகும். ஒரு சில விஷயங்கள் நீங்களே எடுத்துருவீங்க, விலகிடுவீங்க. இல்லை ஒரு சில விஷயங்கள் தானாக விலகிடும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து பிரபஞ்சம் பண்ணுறது, சரிங்களா? இது வந்து நீங்களாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு சில பேர்த்துக்கு வந்து சொல்லுவாங்க, யார்கிட்ட இருந்தாவது உண்மை வரணும், வெளிவரணும், எப்போ தான் இவர் உண்மையை சொல்வார் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு பிரபஞ்சம் தானாக பண்ணிவிடும். என்ன பண்ணணுன்னு நினைக்கி தான் பண்ணிவிடும். இது டிவைன் இன்டர்வென்ஷனாக ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். அந்த மாற்றத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது வந்து என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேனே, இனிப்பு கசப்பு எதுவாக வேணாலும் இருக்கலாம். நமக்கு பிடிச்சதாக இருக்கலாம், பிடிக்காததாக இருக்கலாம். இன்னும் இப்படி நடந்துருச்சு, இந்த விஷயம் நம்மளை விட்டு போகுதா அப்படின்ட்டுலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. அது உங்கள் நல்லதுக்காக தான். கடவுள் ஒன்று செய்கிறாரு அப்படின்னா அது நம்ம நல்லதுக்காக தான்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் கடவுளை நம்புறதில்ல, பிரபஞ்சத்தை நம்புறீங்கன்னா பிரபஞ்சம் ஒன்று நமக்காக செய்யுது அப்படின்னா அது நம்ம நல்லதுக்காக தான்ங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் அந்த தெளிவு மைண்டில், அந்த தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். கவலைப்படாதீங்க. என்ன நடந்தால் என்ன, நமக்கு தேவை தெளிவு இல்லையா? நம்ம சூழ்நிலையில் தெளிவு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எது உண்மை எது பொய், எது நிஜம், யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க இல்லையா? உண்மை பொய் மட்டும் இல்லை, மனிதர்களில் யார் நமக்கு உண்மையாக இருக்கிறாங்க, யார் நமக்கு உண்மையாக இல்லை, யார் நடிச்சுக்கிட்டு இருந்தா இவ்வளோ நாள். ஏன்னா சில பேர் குயின் ஆஃப் கப்ஸோட நெகட்டிவ் சைட் பார்த்திங்கன்னா அவங்க அன்பாக இருக்கிற மாதிரியே நடிப்பாங்கன்னு வைங்களேன். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நான் ரிவர்சல்ஸே பண்ணவே மாட்டேன். நான் யூஸ்வலாக ரிவர்சல்ஸே பண்ண மாட்டேன். எஸ்ஆர் நோக்கு கூட நான் ரிவர்சல்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பிரபஞ்சம் எனக்கு இந்த அப்ரைட் கார்ட்ஸ், அந்த நேர்கார்டுன்னு சொல்லுவேன் தமிழில், தலைகீழ் முறை நேர்முறை அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. அப்போது நான் வந்து இது நேர்முறை மட்டும்தான் பண்ணுவேன், நான் ரிவர்சல்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்ரைட்லேயே எனக்கு பிரபஞ்சம் பதில் கொடுத்துரும், சரிங்களா? ஸோ இது எங்கே இருக்கட்டும். ஐ மீன் டேரோ ரீடர்ஸ்க்கு சொல்கிறேன். நீங்கள் டேரோ கற்றுருந்தீங்கன்னா நிறைய பேர் ரிவர்சல்ஸ் பண்ணுவாங்க, நான் பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ நம்ம சூழ்நிலை, இந்த வாரம் உங்களோட சூழ்நிலை என்ன, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்க போகிறீங்க, அப்படியே இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸை பார்த்துக்கிட்டே இருங்களேன். அது ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. என்ன சூழ்நிலை? வாவ், என்ன அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ், ஏஸ் ஆஃப் வான்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. ஏஸ் ஆஃப் வான்ஸுங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பார்த்து இருக்கும், சரிங்களா? ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்த்திங்கன்னா வலது பக்கத்தை பார்த்துருக்கும், ரைட் பார்த்துருக்கும், ஈஸ்டர்ன் சொல்வமா விடுங்க, இது வெஸ்ட்டு. அப்போ இது வந்து கடந்த காலம் பற்றி அப்படின்ட்டு சொல்வோம், இல்லை லெஃப்ட்டுங்கும் போது மனசு அப்படின்ட்டு சொல்வோம். இதே ரைட்டு பார்த்துச்சுன்னா நடக்க போகிறது, வருங்காலத்தை பற்றி அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா? அப்போ என்ன நடக்க போகுது, உண்மை தெரிய போகுது, தெளிவு கிடைக்க போகுது இல்லையா?
இப்போ இது வந்து எந்த சூழ்நிலையில் இருக்க போகிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் தான் மறுபடியும் இப்போ வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம கீழே பார்க்கும்போது 4 ஆஃப் வான்ஸ் பார்த்தோம். அது ஃபேமிலியை சொல்லும், மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை சொல்லும். இங்கேயும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ரீகன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வந்து ரொம்ப நாள் பேசாமல் இருந்தீங்க, கணவன் மனைவியாக இருக்கீங்க, ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க இந்த வாரம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கான நியூஸ் கிடைக்கும். அது கூட எஸ்எஸ் வாட்ஸாக இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா எஸ்எஸ் வாட்ஸுங்கிறது கம்யூனிகேஷன், மெசேஜ், பேசிக்கிறது, அந்த கான்வர்சேஷன், 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிறது, இல்லை ஒருத்தராச்சும் வந்து உண்மையை சொல்கிறது. இதுதான் வந்து ஆகமத்தை எஸ்எஸ் வாட்ஸுங்கிறதுனா பேச்சுவார்த்தை. மன்னிக்கணும், திடீர்னு நான் இங்கிலீஷில் சொல்லிகிட்ருப்பேன், மன்னிச்சிடுங்க. ஓகே, இல்லை நான் மறுபடியும் அதை தமிழில் சொல்லிடுவேன். சரிங்களா? அது இங்கிலீஷில் மட்டும் சொல்லிட்டு போக மாட்டேன். இப்போது ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் வந்துச்சுன்னா ரீகன்சிலியேஷன் அப்படின்னு, அதாவது ஒன்று சேர்றது. சரிங்களா? அப்போது அந்த நியூஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் கூட சேரணும், ஐ மீன் கணவன் கூட சேரணும், மனைவி கூட சேரணும், எப்போ அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் அந்த நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் சொன்னேன் நான். ஏன்னா ஏஸ் ஆஃப் வாட்ஸுங்கிறது நியூஸ் இல்லையா? நியூஸ், மெசேஜ், கம்யூனிகேஷன், பேசுகிறது. ஓகே. இன்னும் சில பேருக்கு யாராச்சும் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். சரி, என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஆக மொத்தம் இங்கே வெயிட்டிங் எனர்ஜி வருது. ஏதாச்சும் ஒரு நியூஸ்க்காக, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் மெயில் அனுப்பிச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது அனுப்பிச்சிருக்கலாம். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆக மொத்தம் எதுக்கோ காத்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? சில பேர்த்துக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல், என்ன சொல்கிறது, ஒரு ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக வழிகாட்டுதல் அந்த மாதிரி கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா. ஓகே, என்ன சவால்னு பார்ப்போம் இந்த வாரம். நிறைய வந்துருச்சு. ரெண்டாவே வருது. கீழே எம்பரர் இருக்காரு. இந்த இங்கே 3ங்கிற எனர்ஜி ஜாஸ்தி வருது. சரிங்களா? 3. ஓகே. மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுசு, ரிஷபம், கடகம். ஓகே. என்ன சவால் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மீட் பண்ணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க, இல்லை யாராவது மீட் பண்ணுன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் போங்க, பரவாயில்ல. ஆனால் அது நீங்கள் உங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரையோ நீங்கள், ஏன் எனக்கு இந்த மெசேஜ் வருதுன்னு தெரியல, நான் சொல்கிறேன். சரிங்களா? மேபி அது யாரோ ஒருத்தருக்கு பிறந்தும், ஏன்னா இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வருது இந்த மெசேஜ். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு போகிறீங்க, இல்லை யாராவது உங்களை பார்க்கணுன்னு கூப்பிடுறாங்க, இல்லை இடையில கீழே 4 ஆஃப் வான்ஸ் வந்துச்சு, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன். அங்கே நீங்கள் போங்களேன். போனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உண்மை தெரிய வரும். ஆனால் ஒரு சில பேருக்கு எப்படின்னா, அதுதான் ஏன் இப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களை பற்றின உண்மை யாராவது சொல்லிடுவாங்களோங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வருது. ஏன்னா உங்களுக்கு அந்த கிளார்ஸ் பற்றி தெரியுமா தெரியல, நான் கிளார் ஆடியன்ட், எனக்கு மெசேஜ் எனக்கு அந்த மெசேஜ் கேட்கும்போது நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ ஒரு சில பேர் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் கூப்பிட்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களை பற்றின உண்மையை யாராச்சும் சொல்லிடுவாங்களோ, இல்லை நீங்கள் ஏதாச்சும் உண்மையை சொல்ல வேண்டியது வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அதனால் அது கொஞ்சம் சவாலாக இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க, போய் ஆகணும், ஆனால் எப்படி போகிறது, அந்த மாதிரி. ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரோ
உண்மையே சொல்லலை, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஓவரால் எனர்ஜி வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுனாலையும், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கங்கிறதுனாலையும், சரிங்களா? ஏன்னா எப்படி கம்பைன் பண்ணி ரீட் பண்ணணுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். டேரோ ரீடர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். என்னோடய இன்டென்ஷன் அதுதான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ தர வேண்டியது தரல, இல்லை சொல்ல வேண்டியது சொல்லலை. நீங்கள் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் கூப்பிட்றாங்கன்னாலோ, இல்லை வாங்க இங்கே எங்கேயாச்சும் மீட் பண்ணலாம், லஞ்சுக்கு மீட் பண்ணலாம், காஃபிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா போங்க. போகிறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க, ஏன் தயங்குறீங்கன்னு தெரியல, சரிங்களா? அது கொஞ்சம் உண்மை சொல்லணும்னு அது கிட்டத்தட்ட ஒரு சவாலாகவே இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா என்ன சவால்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் வந்து 4 பேர் ஒன்றா, ஐ மீன் 4 பேர் கூடுற இடத்துல உங்களுக்கு போகணும், கலந்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது என்ன ரீசன் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ கிளாரிஃபை பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஏற்கனவே ரீடிங் ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஆனால் ஒன்று இங்கே சவால் என்னென்னா, யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏதோ தரணும் தரமாட்டேங்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு சவாலாக இருக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்சு ஏதோ விஷயம் தெரியணும், சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் தெரிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. சவாலை நீங்கள் சந்தித்து போகணும். அதாவது ஏதாச்சும் ஃபங்க்ஷன், ஏதாச்சும் கூப்பிட்றாங்க, லஞ்சு கூப்பிட்றாங்க, டின்னர் கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் போங்க. அப்போ தான் உங்களுக்கு உண்மை தெரிய வரும், இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சரி, ஓகே. அவுட்கம் பார்த்துடலாம். என்ன பலன், இது கடைசியில் முடிவில் என்ன ஆக போகுது இந்த வாரம்? வாவ், பா, நிஜமாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த வாரம், சரிங்களா? கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது, ட்ராவல் இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் எங்கேயாச்சும் போக வேண்டியது வரும், போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். சில பேர் கரெக்டு, சில பேர் மரியாதை கிடைக்காதுன்னு நினச்சிட்ருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் நினைக்காதீங்க அப்படி. இங்கே பாருங்களேன், ஒருத்தர் வந்து கேட்டுட்ருக்காரு, ஆனால் இவரை கவனிக்காமல் வேறு யாரோ ஒருத்தரை கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நினச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் மேலே கவனமே செலுத்தலை, அவங்க என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் மற்றவங்களை கவனிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. கிடைக்கும், கவனிப்பாங்க, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் அன்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு. நீங்கள் ஜாபில் இருக்கீங்கன்னா ஜாபில் ஒரு ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரமோஷன். ஏன்னா நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? நான் அத்தனை உழைப்பு போட்டேன், அதுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? கிடைக்கும், கிடைக்கும், அந்த தகவல் கிடைக்கும், சரிங்களா? அந்த தகவல் கிடைக்கும். நீங்கள் என்ன தகவல் எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும். யாராவது ஒருத்தர் உங்களோட அன்பை வந்து அங்கீகரிக்கலை, உங்களை கவனிக்கலை, அக்கறை காட்டலை, அன்பு செலுத்தலைன்னா கண்டிப்பாக செலுத்துவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, அதுக்கு அவங்க மரியாதை கொடுக்கல இப்போ வரைக்கும் அப்படின்னா மரியாதை கொடுப்பாங்க, சரிங்களா? கம்யூனிகேஷன் இருக்குது, கண்டிப்பாக பேசுவாங்க. யார்கிட்ட இருந்து தகவல் வரணும்னு நினைக்கிறீங்களோ வரும். நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த வாரம், எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா போயிட்டு வாங்க. கூப்பிடுறாங்க, எதுக்காச்சும் கூப்பிடுறாங்க அப்படின்னா போயிட்டு வாங்க. அங்கே நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு, போயிட்டு வாங்க, சரிங்களா? இந்த வாரம் கண்டிப்பாக வெற்றிகரமான வாரம். அங்கீகாரம் கிடைக்கும், உண்மை தெரிய வரும், தெளிவு கிடைக்கும். ப்ரமோஷன் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான நியூஸ் வரும். வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக நியூஸ் வரும், சரிங்களா? சூப்பர், ஓகே. என்ன கைடன்ஸ்ன்னு பார்த்துருவோம் இந்த வாரம் உங்களுக்கு, என்ன வழிகாட்டுதல். நிறைய வந்துருச்சு, 1 2 3 4. நிறைய 8 வந்திருக்கோ? ஆமாம், 8 நிறைய வந்திருக்கு. அப்பா, 8 ஆஃப் கப்ஸ்.
இங்கே பாருங்க, வராமல் இருக்கிற ஒன்றே ஒன்று 8 ஆஃப் ஸ்வாட்ஸ் மட்டும்தான். அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயுமே சிக்கிட்டு இருக்கலாம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 8 ஆஃப் ஸ்வாட்ஸும் வந்திருக்கணும். எந்த எனர்ஜி வரலையோ சரிங்களா, அதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். இங்கே 8 ஆஃப் கப்ஸ், 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 8 ஆஃப் வான்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பார்த்தீங்களா இந்த 8? பார்த்தீங்களா? சனி பயிற்சி இப்போ தான் ஆச்சு. 8 சனி பகவான் இப்போ தான் பயிற்சி ஆனார் மீனத்துக்கு. மீனை வந்திருக்கா? ஆமாம், 8 மீனந்தான். வந்து ஏதாச்சும் வருத்தத்தை கொடுத்துட்டாரா? நீங்கள் வருத்தப்படணுன்னு அவசியம் இல்லை. அதுதான் அவர் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எதெல்லாம் மனசுக்கு திருப்தி தராதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. தேவையில்லை சரிங்களா. நீ என்ன பண்ணால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை மட்டும் செய்யுங்க இந்த வாரம். அப்போ தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் சரிங்களா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க. விஷயமே அவ்வளோதான். இவர் ஏன் கிளம்பிட்டு போகிறாரு? சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும், அதை தேடிட்டு தான் போகிறாரு சரிங்களா. அதுக்காக நீங்கள் இப்போ அதை தேடிட்டு போகணும் அப்படி கிடையாது. எதெல்லாம் உங்கள் மனசுக்கு சந்தோஷம் தரலையோ அதை செய்யாதீங்கன்னு அர்த்தம். எதெல்லாம் உங்கள் மனசுக்கு சந்தோஷம் தருமோ அதை செய்யுங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன? கால்ஃபர் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு. இல்லையா இன்டர்வியூக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஐயோ ஜாப் கிடைக்காம போயிடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அப்படி நினைக்கல. அப்படி நினச்சிட்டு இருந்தீங்க, என்னடா இப்படி சிக்கிக்கிட்டேன், என்னது இது இப்படி ஆயிடுச்சு, இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியிலேயே வர முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கல. அப்படி நினச்சிருந்தா இங்கே 8 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் இருக்கீங்க, அதே ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டுக்கள். ஸோ நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிஸ்னஸில் ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு அதுக்கான எஃபர்ட் போடுங்க. உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இல்லை அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்கள் மனசு சந்தோஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குது இந்த வாரம். வருத்தப்படாதீங்க சரிங்களா. ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாரம். என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் எ ஹாப்பி வீக் அஹெட். வாழ்த்துக்கள்.